முருக பக்தர் அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் சாப்பிடலாங்க. ஏன்னா இது முருகர் எனக்கு கொடுத்த உத்தரவு. நீங்களும் முருகரை கேளுங்க, கட்டாயம் அவர் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உணர்த்துவார். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? கட்டாயம் சொல்கிறேன். ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சு, நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு தோணும்போது கேட்கும்பொழுது மனசு சாப்பிடுன்னு தோணுச்சு. சரி முருகா, நீங்கள் சொல்கிறீங்க உணர்த்துங்க, அப்போ எனக்கு வந்து நான் சாப்பிடணுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அன்றைக்கின்னு பார்த்தா எங்கள் மாமியார் தலைக்கறி குழம்பு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து முட்டையை வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ யாருமே வந்து கறி குழம்புல முட்டை வைக்க மாட்டாங்க. ஸோ அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா குழம்பு சூடாக இருக்குன்னு ஒரு பத்திரிக்கையில் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா பேர் முருகேசன் இருந்தது. இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இது மட்டும் இல்லை, அந்த குழம்பை நான் டேஸ்ட் பண்ணும்பொழுது உடனே காலிங் பெல் அடிச்சது. யாரா காலிங் பெல்னு பார்த்தோன்னா உடனே வந்து ஒரு பார்சல் வந்தது. என்ன ஒரு பாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து சாந்தி பேக்கரியிலேருந்து ஒரு பார்சல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா முட்டையால் செய்யப்பட்ட ஒரு மக்ரூன். திருச்செந்தூர் போயிட்டு யாருமே வந்து மக்ரூன்ஸை வந்து அனுப்பி விட மாட்டாங்க. கண்டிப்பாக விபூதியாக இருக்கும், இல்லைன்னா பஞ்சாமிர்தம், அந்த மாதிரி முருகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த முருகரே எனக்கு கொடுத்த உத்தரவாக நான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து கட்டாயம் வந்து முருகரை கேளுங்க, சாப்பிட்லாமான்னு கேளுங்க. அவர் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உணர்த்துவார். சரிங்களா?